கிட்னி ஸ்டோன்ஸை நம்ம எப்படியெல்லாம் தடுத்துக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்லா தண்ணி குடிக்கணும். அண்ட் உப்பு அதிகமாக இருக்கிற ஃபுட்டு, உதாரணத்துக்கு பிக்கிள்ஸை சாப்பிட்றது, ஊறுகாய் சாப்பிட்றது, சிப்ஸை சாப்பிட்றது, இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, ரெஸ்டாரண்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றத குறைச்சிக்கணும். மட்டும் இல்லாமல் அதிக சர்க்கரை இருக்கக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கோலாஸ், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் உங்களுக்கு கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா கீரை, பீட்ரூட்டு, சாக்லேட்ஸு, டீ அதிகமாக குடிக்கிறது, நட்ஸ் அதிகம் சாப்பிட்றதெல்லாம் கம்மி பண்ணிக்கிறது. இதே இது உங்களுக்கு யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா ரெட் மீட்டை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அடிக்கடி உங்களுக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக என்னன்னு நம்ம பார்த்துடணும். அதே மாதிரி திரும்ப திரும்ப உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அப்பப்போ ஒரு ரொட்டீன் ஸ்கேன் பண்ணிக்கிறதும் நல்லது. வீட்லேயே வேறு என்ன விஷயம்லாம் பண்ணலாம் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்க்குன்னு பார்க்கலாம். ஸோ வீட்டில் லெமன் வாட்டரை லெமன் ஜூஸ் மட்டும் போட்டு குடிக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இளநீ அடிக்கடி சேர்த்துக்கிறதும் நல்லது. வாழைத்தண்டு ஜூஸு இதுவுமே கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. அண்ட் துளசி ஜூஸு இல்லைன்னா ஆப்பிள் சைடர் வினிகர், இது ரெண்டுலேயுமே அசிட்டிக் ஆசிட் இருக்குது. இந்த அசிட்டிக் ஆசிட் கால்சியம் ஸ்டோன்ஸுக்கு கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் எடுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எல்லாரும் எடுக்க வேணாம். உதாரணத்துக்கு டயபெட்டிஸ் இருக்கவங்க இதை எடுக்கக்கூடாது, ஆப்பிள் சைடர் வினிகர். ஸோ எல்லா ஹோம் ரெமடிஸுமே எப்பயுமே உங்கள் டாக்டரை செக் பண்ணிவிட்டு எடுங்க. ஹோமியோபதியில் நிறைய கிட்னி ஸ்டோன்ஸ் சரி பண்ணியிருக்கோம். ஈவன் யூரிட்டரில் இருக்கிற ஸ்டோன்ஸ் கூட நம்ம சரி பண்ணியிருக்கோம். அண்ட் சர்ஜரி ஒரு லித்தோட்ரிப்சி போகணும் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னவங்கள கூட அவாய்ட் பண்ணி ஹோமியோபதி மெடிசன்லேயே சரியும் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹோமியோபதியில் ரெக்கரன்ட் ஸ்டோன்ஸ், அதாவது மெடிசன் எடுக்கிறோம், கிட்னி ஸ்டோன் சரியாகுது, திரும்ப வருது, அந்த மாதிரியான ரெக்கரன்ட் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா கூட ஹோமியோபதி மெடிசனால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும்.